Hi guys, வணக்கம், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு நீங்க பார்க்க போறது இந்த ஓணம் மேக்கப் லுக் தான். எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இந்த வருஷம் மேக்கப் லுக் இஸ் ஜஸ்ட் அமேசிங்கா வந்திருக்கு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இன் டெப்தா நான் எல்லாமே உங்களுக்கு பிரேக் டவுன் பண்ணிருக்கேன். எப்படி சொல்லிருக்கேன், லை மேக்கப் பாருங்க கைஸ். அந்த நியூட்ரல் அண்ட் அந்த போல்டு விங் ஐலைனரே யூஸ் பண்ணல சொன்னா நம்புவீங்களா? நீங்க ஓணம் செலிப்ரேட் பண்றீங்கன்னா உங்க எல்லாருக்கும் ஓணம் விஷஸ், ஓணம் ஆசம்சகால். அண்ட் இப்போ இந்த லுக் எப்படி பண்ணோம் அப்படின்றத இன் டெப்தா தெரிஞ்சுக்கிறதுக்கு வீடியோக்குள்ள போய் தொடர்ந்து பாருங்க. ஹைஃபன் லிப் பாம் நான் யூஸ் பண்ண போகிறேன். லிப் பாம்லேருந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். அண்ட் இதோட ரிவ்யூ கூட நான் ஷார்ட்ஸில் போட்டிருந்தேன். ஸோ இஃப் யூ வாண்ட் டு செக் இட் அவுட் நீங்கள் அங்கே பார்த்துக்கலாம். நான் லிங்க் தரேன். இதோ இங்கே நம்ம சேனலில் சில வீடியோஸ் பார்த்தீங்கன்னா ட்ரெடிஷனாக வந்துட்டே இருக்கும். ஒன்று வந்து Q&A, இயர் அண்ட் Q&A உங்களுக்கே தெரியும் நான் பண்ணுவேன்ட்டு. இன்னொன்று பார்த்தீங்கன்னா இந்த ஓணம் மேக்கப். இப்போ நான் யூஸ் பண்ண போகிறது வந்து ரெனேயோட ஃபேஸ் பேஸ் இலிமினேட்டிங் ப்ரைமர். இந்த ப்ரைமர் நான் யூஸ் பண்ணி ரொம்ப நாள் ஆச்சு. இது க்ளோ ப்ரைமர். நான் ஒரு க்ளோ மேக்கப்புக்கு தான் போகலான்னு இருக்கேன். என்னமோ தெரியல, இந்த ஓணம் லுக் எனக்கு ரொம்ப பிடிக்கும் பண்ணுறதுக்கு. வருஷம் இந்த ட்ரெடிஷன் வந்து 2020 ஆரம்பிச்சது தான். ஸோ அப்படி பண்ணும்போது வந்து 4 இயர்ஸாக நான் வந்து இது 4th இயர் ஓணம் லுக் பண்ணுறது. ஸோ நம்ம அப்படியே ரிவ்யூவும் பண்ணலாம். ஓகே, கரெக்ஷன் ஸ்டெப்புக்கு வந்து நான் இந்த ஒலிவியாவோட ஃபவுண்டேஷன் ஸ்டிக் யூஸ் பண்ண போகிறேன். ஆனால் இது கொஞ்சம் எனக்கு ப்ரௌனிஷ் எல்லோ டோனில் இருக்கும். அதனால நான் இதை வந்து கலர் கரெக்டர் மாதிரி யூஸ் பண்ணிக்கிறேன் என்னோட ஸ்கின் டோனுக்கு. ஜஸ்ட் எங்கெல்லாம் தேவையோ அங்கே மட்டும்லாம் எனக்கு கொஞ்சம் கிரே ஆகிற இடத்துலலாம் மட்டும் நான் இதை அப்ளை பண்ணிக்கிறேன். இதை வந்து நான் பியூட்டி பிளெண்டர் வச்சு லைட்டாக அப்படி டேப் பண்ணி பிளெண்ட் பண்ணிக்கிறேன். 2020 தான் நான் ஆரம்பித்தேன் என்னோட ஓணம் லுக் பண்ணுறதுக்கு. ஏன்னா அப்படி பார்த்தீங்கன்னா நான் அதில் வந்து ஒரு சுடிதார் ஓணம் லுக்குக்கு வந்து ஆக்சுவலி அந்த சுடிதார் பார்த்தீங்கன்னா என்னோடய காலேஜ் டைமில் எல்லாரையும் ஓணம் ட்ரெஸ்ஸில் வர சொன்னாங்க. கேரளா ஸ்டைலில் ட்ரெஸ் ரெடிமேடாக கிடச்சிதா இல்லை தைக்கக்கூடாது, ரெடிமேடாக தான் கிடச்சிதுன்னு நினைக்கிறேன். அது எனக்கு அவ்வளோ பிடிச்சது அந்த ட்ரெஸ். அந்த டைமில் போட எல்லோரும் சாரீ கட்டு வந்தாங்க. நான் சாரீ யூஸ்வலி கட்ட மாட்டேன். இந்த ட்ரெஸ் நான் தேடி கண்டுபிடிச்சி வாங்கி அப்போ போட்டுக்கிட்டது தான் இந்த லுக். எவ்வளோ பேருக்கு ஞாபகம் இருக்குது இந்த லுக். ஸோ இது ஒன் ஆஃப் மை ஃபேவரெட். ஸோ இந்த ட்ரெஸ் வந்து நான் காலேஜில் அதுக்காக ஆரம்பிச்சது. நான் விட்டால் பேசிகிட்டே இருப்பேன் என்னோட இது காலேஜ் டைம் பற்றிலாம். அந்த மேக்கப் எனக்கு ரொம்ப பிடிச்சது. ஆக்சுவலி நான் ரொம்ப நாளுக்கு அப்புறம் பார்த்தேன். அண்ட் கோயின்சிடென்ட்லி அதே ரிங் தான் நான் இப்போவும் போட்டிருக்கேன். பீப்பா பெல்லாவோட பிராண்டடு தான். 20 வந்து நான் அந்த போல்டு நியூட்ரல் லுக் தான் போயிருந்தேன். இன்றைக்கி நான் கொஞ்சம் போல்டு லுக் போகிறேன். ஐஸா லிப்ஸா அப்படின்றத நான் கொஞ்சம் இதில் பண்ணும்போது உங்களுக்கே தெரியும். ஐஸ்க்கு நான் என்ன பண்ண போகிறேன்னா இந்த மாதிரி ஒரு விங் போட்டுக்க போகிறேன். ஓகே, ப்ரௌன் காஜலில் பிளாக் உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இல்லைன்னா நீங்கள் ப்ரௌனில் போய்க்கலாம். ஏன்னா இது வந்து ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு லுக்காக இருக்கும். அண்ட் இந்த மாதிரி இதை வந்து ஃபில்லின் பண்ணிக்கோங்க விங்ஸை. அண்ட் இதை வந்து இப்போது டக்குன்னு ஸ்மட்ஜும் பண்ணிவிடுவோம். ஓகே, ஸ்மட்ச் பண்ணுறதுக்கு ஸ்மட்ச் ஆர் பென்சில் ப்ரஷ் நீங்கள் யூஸ் பண்ணணும். இந்த எட்ஜஸில் மட்டும் அப்படியே ஸ்மட்ச் பண்ணிவிடுங்க. இது நேச்சுரலாகவும் இருக்கும், பார்க்க ரொம்பவே அழகாக இருக்கும். இந்த மாதிரி பென்சில் வச்சு நீங்கள் பண்ணிவிட்டு அப்புறம் ஸ்மட்ச் பண்ணிங்கன்னா 2021 தான் நான் சாரீ மேக்கப் லுக் பண்ண ஆரம்பித்தேன். ஸோ அப்போ வாங்கின சாரீ தான் இந்த கசபு சாரீ. க்ரீம் பேஸ் சாரீக்கு க்ரீம் பேஸ் ப்ளவுஸ் யூஸ் பண்ணி அப்போது 1 brand மேக்கப் பண்ணேன்னு நினைக்கிறேன். அது வந்து லைக் ஒரு மாதிரி மேட் ஃபினிஷில் நியூட்ரலாக பண்ணியிருந்தேன். ரொம்ப ஹெவியாகலாம் போக வெரி நியூட்ரலாக பண்ணியிருந்தேன். யூஸ் பண்ண போகிற ஐஷேடோ மோஸ்ட்லி ஃப்ரம் ரெனே காஸ்மெட்டிக்ஸில் இந்த கோல்டன் ஐஷேடோ பேலட். ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஐஷேடோ பேலட் கைஸ். இது ரொம்ப அழகான ஷேட்ஸ். இதில் நான் இந்த டார்க்கர் ஷேட் மெர்லோ ஷேட் எடுத்துக்கிறேன். அதில் ஸ்மட்ச் பண்ணோம்ல அதுலேயே அப்ளை பண்ணிவிட்டு அண்ட் ஆல்சோ அதுக்கு மேலேயும் நான் கொஞ்சம் நீட்டாக இல்லைனாலும் பரவாயில்ல, பிகாஸ் நம்ம லைட்டாக அப்புறம் பிளெண்ட் பண்ணிப்போம். ஸோ நோ ப்ராப்ளம். பிளெண்டிங் ப்ரஷ் எடுத்துகிட்டு இந்த வார்ம் பேஜ் ஷேடை எடுத்துக்கோங்க. க்ரீஸ்லேயும் அப்ளை பண்ணிவிட்டு அண்ட் தென் பிளெண்ட் இட். இந்த எட்ஜஸில் இந்த இடத்துல ஹார்ஷாக வருது பார்த்தீங்களா, அதை நீங்கள் பிளெண்ட் பண்ணிக்கணும். அது லிட்ரலாக அதுக்கு மேலே பண்ணாமல் இந்த கார்னர்ஸ் எட்ஜஸில் மட்டும் பிளெண்ட் பண்ணுற மாதிரி. இதில் ஒரு லைட்டர் மேட் ஷேட் வேணும், ஆனால் இந்த இல்லை. ஸோ அதுக்காக நான் இன்னொரு பேலட் யூஸ் பண்ணுறேன். க்ரீம் ஒயிட் ஷேட் இருக்குல்ல, இதை எடுத்துக்கலாம். இந்த ஷேடை ஒரு ஃப்ளாட் ப்ரஷில் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு எனி க்ரீம் ஷேட் இதுதான் எடுத்துக்கணும்னு இல்லை, உங்ககிட்ட எந்த க்ரீம் ஷேட் இருக்கோ அதை எடுத்துகிட்டு இந்த இன்னும் கார்னர்லேருந்து இப்படி அப்ளை பண்ணிட்டு வாங்க இந்த மாதிரி. ஸோ இன்னர் 1/3 லிட்ஸை கவர் பண்ணுற மாதிரி. அகெயின் நம்ம பேக் டு ரெனே பேலட் பேர்ல் கோல்டு ஷேடை எடுத்துப்போம். எடுத்துட்டு பாக்கி இருக்கிற இடத்துல அப்ளை பண்ணிக்கலாம். ஃபுல்லாக க்ரீஸ் வரைக்கும். டோன்ட் கோ அபவ் யோர் க்ரீஸ். இந்த மாதிரி நம்ம லோவர் லேஷ் லைனுக்கு லாஸ்ட்டில் வரலாம். இந்த ஆர்டர் ஆஃப் மேக்கப் வீடியோவில் நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன் ஏன் அப்படி பண்ணுறேன்னு சொல்லிட்டு. அந்த வீடியோ பார்க்கணுன்னா இந்த வீடியோக்கு அப்புறம் நீங்கள் பார்க்கலாம். நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் தரேன், ஒரு ஐ கார்டு இங்கே தரேன். நீங்கள்
ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு கீழே டிஸ்பிளே ஆகும். யூ கேன் செக் தட் அவுட். இப்போ நம்ம வந்து ஐப்ரோ ஃபில் பண்ணிடலாம். 21 வரைக்கும் பேசியிருந்தோம் இல்லையா? 2022ல் நான் வந்து ஓணம் லுக் பண்ணேன். இதுவும் என்னோட ஃபேவரட் ஓணம் லுக். இது வந்து க்ரீன் ப்ளவுஸ் யூஸ் பண்ணேன். சாரி ஒரு கலர்னா மேட்சிங்கை விட கான்ட்ராஸ்ட் ஐ ப்ரிஃபர். என்னோட பர்சனல் ப்ரிஃபரன்ஸ் எனக்கு கான்ட்ராஸ்ட் ரொம்ப பிடிக்கும். இந்த மேக்கப்பாக இருக்கட்டும் எல்லாமே ரொம்பவே அழகாக வந்தது. எனக்கு 2022ஓட மேக்கப் லுக் ரொம்ப 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 பிடிக்கும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 2023 சூஸ் பண்ண தீம் வந்து மெரூன் பிளவுஸ் வித் இந்த சாரி கலர். ரொம்ப சிம்பிளாக நல்லா இருந்தது. பட் அகெயின் இட் வாஸ் நாட் மை கம்ப்ளீட் பெஸ்ட். ஓகே, இட் வாஸ் குட். இப்போ நான் லைனர் போடலாம். பட் அகெயின் நான் இங்கே ஸ்டார்டிங்கில் ஸ்மட்ஜ் பண்ணதுனால அந்த லைனர் போட்டு அது ஃபுல்லாக மறைஞ்சிரும். அதனால நான் வந்து இப்போ எனி பிளாக் ஐ ஷேடோ ஒரு பிளாக் ஐப்ரோ பவுடர் கூட எடுத்துகிட்டு இந்த மாதிரி ஸ்மட்ஜ் ஐலைனர் லுக் மாதிரி பண்ணிக்கிட்டிங்கன்னா இட் வில் பி பியூட்டிஃபுல். பிளெண்டடாக தெரியும். எனிவேஸ் நம்ம ஐலாஷ் வைக்கும் போது நல்லா பேலன்ஸ்ட் ஆகிடும். லோவர் லேஷ் லைன்லாம் பண்ணும்போது இட் வில் பேலன்ஸ். இன்னர் கார்னருக்கு இப்போ போகாதீங்க. ரொம்ப இன்னர் கார்னருக்கு போக வேண்டாம். நான் 4 லுக்ஸ் பண்ணியிருக்கேன் இதற்கு ஓணம்ல. இதில் உங்களோட ஃபேவரட் எது அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். இல்லை இந்த 2024 லுக் தான் ஃபேவரட், அதாவது 5th லுக் இது. மை காட், 4 years பட் 5 லுக்ஸ். 5th லுக் இது உங்களுக்கு ஃபேவரட்னா இதையும் சொல்லுங்கள். மேட் லுக்களோட ஐலாஷ் யூஸ் பண்ண போகிற 5D ஸ்டுடியோ எஃபெக்ட் லேஷஸ். இப்போ வந்து பேஸ்க்கு வந்துடலாம். அதுக்கப்புறம் வில் கோ பேக் டு ஐஸ். சைட்டோட ஹெச்டி ஃபவுண்டேஷன் நான் யூஸ் பண்ண போகிறேன். இப்போ பிளெண்ட் பண்ணிடலாம். முன்னாச்சு அந்த ஃபவுண்டேஷன் யூஸ் பண்ணி ஈவன் டோன் ஃபினிஷ் கிடச்சிருச்சு நமக்கு. இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து கன்சீலர். என்னோட ஸ்கின் டோன் ஷேட் கன்சீலர் போகிறேன் கண்ணு கீழே. அண்ட் பிக்மெண்டேஷன் ஸ்பாட்ஸ் ஏதாவது இருந்தால் மறைக்கிறதுக்கு. என்னோட ஸ்கின் டோனுக்கு நான் நைக்கா மேட்டுலாஸ் கன்சீலர் யூஸ் பண்ண போகிறேன். இப்போ நான் க்ளீன் எப்படி பண்ணுவேன்னா, எங்கே விங்கு முடியுதோ அங்கே இப்படி ஒரு லைன் போட்டுக்கோங்க. ஆக்னே ஸ்பாட்ஸ் தெரிஞ்சால் அதே மறைச்சிக்கலாம். இந்த கன்சீலர் ப்ரஷ் எடுத்துகிட்டு, அதாவது விங் லைனர் போட்டோம்ல அந்த ஐ ஷேடோ அதுக்கு மேலே போகாமல் அதுக்கு கீழே இந்த மாதிரி டவுன்வர்ட்ஸில் பிளெண்ட் பண்ணுங்கள். ஸோ டவுன்வர்ட்ஸில் பிளெண்ட் ஆகும்போது அதை டிஸ்டர்ப் பண்ணாமல் நீங்கள் பிளெண்ட் பண்ணுறீங்க. அவ்வளோதான். இன்னும் கார்னரில் டவுன்வர்ட்ஸில் பிளெண்ட் பண்ணுங்கள். இன்னும் கார்னரில் அப்ளை பண்ணிட்டீங்க. ஐ மேக்கப் ஃபர்ஸ்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்களால் உள்ளே எடுத்துகிட்டு போக முடியாது கண்ணுக்குள்ளே. ஏன்னா வந்து நீங்கள் ஆல்ரெடி ஐ மேக்கப் பண்ணிட்டீங்க, ரொம்ப ஓடாக இருக்கும். அண்ட் இந்த ஒரு ரீசனுக்காகவும் தான் வந்து லோவர் லேஷ் லைன் பண்ணாதீங்கன்னு சொன்னேன். இப்போ எனக்கு கொஞ்சம் லைட்டர் ஷேட் வேணும் சென்டர்ஸ் ஜோனில் மட்டும். நான் ஈபாவோட கன்சீலர் யூஸ் பண்ணிக்கிறேன். மஸ்ட் ஹேவ் கன்சீலர். இது எனக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த கன்சீலரும். சச் அ ப்ரிட்டி கன்சீலர். பார்த்திங்கன்னா லைட்டராக இருக்குது. ஸோ ஒரு ஹைலைட்டிங் ஷேட் மாதிரி கொஞ்சோண்டு தான், நான் நிறைய எடுக்கலை. இங்கே பார்த்தீங்கன்னா இதுக்கு நான் ஃபவுண்டேஷன் ப்ரஷ் வச்சு டேப் பண்ணி பிளெண்ட் பண்ணிக்கிறேன். ஃபர்ஸ்ட் ஸ்ப்ரெட் பண்ணிடுங்க இந்த மாதிரி. அண்ட் தென் blend it with your foundation brush. இப்போ நான் பார்த்தீங்கன்னா லைட்டர் ஷேட் ரொம்ப கண்ணுக்கு இங்கெல்லாம் எடுத்துகிட்டு போகல, இங்கே தான் ஆரம்பிச்சது. ஸோ அப்படி பண்ணும்போது லிஃப்டட் எஃபெக்ட் கிடைக்கும். க்ரீம் ப்ராடக்ட் ஏதாவது இருக்கான்னு பார்த்துக்கோங்க. எனக்கு வந்து க்ரீம் ப்ளஷ் இருக்குது. ஸோ ப்ளூ ஹெவனோட ப்ளஷ் நான் அப்ளை பண்ண போகிறேன். இதை வந்து டைரெக்டாக ஸ்கின்ல அப்ளை பண்ணாமல் ப்ரஷ் வச்சு இப்படி எடுத்துக்கோங்க. இதை நீங்கள் வந்து லைட்டாக ப்ரெஷர் ரொம்ப கொடுக்காம ஸ்லோவாக பில்ட் பண்ணுங்கள். நீ க்ரீம் ப்ளஷ் நீங்கள் இந்த மாதிரி ஸ்டிக்கில் இருக்கிற ப்ளஷ் எடுத்து அப்ளை பண்ணும்போது எட்டுத்தொன்னே இப்படி போட்டு தேய்ச்சிடாதீங்க. ஃபவுண்டேஷன் பிளெண்ட் பண்ணுற மாதிரி கலரும் அழகாக டெபாசிட் ஆகும். நான் பார்த்தீங்கன்னா ஃபவுண்டேஷன் ப்ரஷ்லேயே அப்ளை பண்ணுறேன். ஸோ ஃபவுண்டேஷன் ப்ரஷ்லேயே அப்ளை பண்ணும்போது ஆல்ரெடி இதில் பிக்மெண்ட் இருக்குது, ஃபவுண்டேஷனோட பிக்மெண்ட். இதோட மிக்ஸ் ஆகும்போது பியூட்டிஃபுல்லாக அந்த கலர் ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். பவுட்ரு வச்சு உங்களுக்கு வேணுங்கிற இடத்துல செட் பண்ணிக்கலாம். நான் வந்து மேக்கப் ரெவல்யூஷனோட ட்ரான்ஸ்லூசன்ட் பவுடர் எடுத்துக்கிறேன். இது மாதிரி லைட்டாக பேக்கிங்னு சொல்ல முடியாது, பட் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கிறேன். டஸ்ட் ஆஃப் பண்ணிடுங்க. ஃபேஸ் லைட்டாக ப்ரான்ஸ் பண்ணிக்க போகிறேன். கான்டோர் இல்லை, இது ப்ரான்சர். ஸோ
Now back to eyes. Eyes முடிக்கிறது வந்து இப்போ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போகுது, பியூட்டிஃபுல்லாக வந்திருக்குல்ல. ஸோ இதை வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணது இப்படியே விட்டாலும் நல்லாயிருக்கும். பட் நம்ம ஹைலைட்டிங் கன்சீலர் பண்ணால் லோவர் லேஷ் லைனை நிறைய பேர் பண்ண மாட்டோம். பட் எப்போல்லாம் இந்த மாதிரி ஹெவி பேஸ் போகிறீங்களோ லோவர் லேஷ் லைனை அப்படியே ஃப்ரீயாக விட்டுறக்கூடாது. யூ ஹவ் டு கம்ப்ளீட் இட். ஓவரால் லுக்கை டை அப் பண்ணும். இல்லாட்டி கண்ணு சின்னதாக எடுப்பேன். எனக்கு கண்ணு கொஞ்சம் பெருசாக இருக்குது, இதெல்லாம் வைக்கும் போது ஓகேவாக இருக்குது. பட் உங்களுக்கு ஆல்ரெடி ஸ்மாலர் ஐஸ் இருந்ததுன்னா நீங்கள் லோவர் லேஷ் லைன் பண்ணாமல் விட்டிங்கன்னா உங்கள் கண்ணு குட்டியாக தெரியும். ஸோ கீப் தட் இன் மைண்ட். நான் வந்து பிளாக் கோல் பென்சிலை என்னோட வாட்டர் லைனில் நான் அப்ளை பண்ணிக்கிறேன். அதே ப்ரௌன் காஜல் இருக்குல்ல, எடுத்துட்டு லோவர் லேஷ் லைனில் அப்ளை பண்ணுங்க. ஒரு திக்காக மெஸ்ஸியாக இருந்தாலும் பரவாயில்ல. வி ஆர் கோயிங் டு ஸ்மட்ஜ் இட். ஸ்மட்ஜிங் ப்ரஷ் வச்சுட்டு ஸ்மட்ஜ் பண்ணுங்க. அவுட்டர் கார்னரில் கொடுத்த ஐஷேடோவே எடுத்து யூஸ் பண்ணி செட் பண்ணிக்கலாம். ரெனே பேலட்ல மெர்லோ ஷேடியே எடுத்து வச்சு செட் பண்ணிக்கோங்க. எனி லைனர் ப்ரஷ் எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு நம்ம இந்த பிளாக் கலரில் மேலே ஸ்மட்ச் கொடுத்தோம்ல, இப்போ இன்னர் கார்னரில் கனெக்ட் பண்ணிக்கணும். ஏன்னா நான் அந்த கன்சீலருக்காக தான் வெயிட் பண்ணேன், அந்த ஸ்டெப்காக. இப்போ முடிச்சதுனால இன்னர் கார்னரில் கனெக்ட் பண்ணிக்கோங்க. ஐஸ் முடிச்சாச்சு. இப்போ லிப்ஸ் தான் பாக்கி. இப்போ லிப் லைனர் எடுத்துக்கிறேன், மெரூன் லிப் லைனர். பிகாஸ் திஸ் கேர்ள் இஸ் கோன் கோ டார்க் லிப்ஸில். ப்ளூக்கும் இதுக்கும் அழகாக இருக்கும், ட்ரஸ்ட் மீ. உங்களுக்கு போல்டு லிப்ஸ் ட்ரை பண்ணால் திஸ் இஸ் த டைம். இந்த காஸ்டியூம்க்கு இந்த மாதிரிக்கு நீங்கள் க்ரியேட் பண்ணலாம், அழகாக இருக்கும். நான் இந்த லிப் பேலட் யூஸ் பண்ணிக்கிறேன் C2Pலேருந்து. இந்த ஷேட் டார்க் மரூன் ஷேட். கொஞ்சம் இன்னும் டார்க்காக போகணும் போல இருக்கு. இந்த மேப்ளினோட சூப்பர் ஸ்டேயோட டிரான்ஸ்ஃபார்மர் ஷேட் எடுத்துக்கிறேன். இந்த மேட்டிங் லிப்ஸ்டிக்கோடது. ஜஸ்ட் நான் சென்டர்ஸில் தென் லிப் ப்ரஷ் வச்சு ஸ்ப்ரெட் பண்ணிக்கிறேன். I love dark lipstick. இப்போ லாஸ்ட் ஸ்டெப்பாக மேக்கப்பில் செட்டிங் ஸ்ப்ரே. இதுதான் கைஸ் நம்மளோட ஓவரால் ஃபைனல் லுக். ஜூவி ஃபினிஷ் ஃபுல் கவரேஜ் மேக்கப்போட அண்ட் இந்த ப்ளூ கான்ட்ராஸ்ட் ப்ளவுஸோட அழகாக வந்திருக்கு. அண்ட் எனக்கு ரொம்ப பிடிச்சது ஐ மேக்கப். எனக்கு எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிச்சது. நான் பண்ண 5 லுக்லேயே நான் ரேட்டிங் கொடுக்கணும்னா இந்த லுக்கை நான் வந்து ஃபர்ஸ்ட் பிளேஸ் கொண்டு வர போகிறேன். ரொம்ப கஷ்டம் தான் அந்த ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது, பட் ஐ லவ் திஸ் லுக். ஸோ இதான் என்னோட ஓவரால் ஃபேவரட். நான் 5 ஓணம் லுக் பண்ணதுலேயே 5 வருஷத்தில் இந்த லுக். அண்ட் தென் 2020, தென் 22, 21, 23. எஸ். அண்ட் எல்லாருக்கும் ஹாப்பி ஓணம். நீங்கள் செலிப்ரேட் பண்ணிங்கன்னா உங்களை என்னோட வீடியோவில் பார்க்குறேன். ஐ டேக் கேர்.